ஏன் எது நடந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லணும்? ஏன் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு மண்ணையாடிக்கிட்டே இருக்கீங்க? நம்மளால வச்சு செய்யறானுங்கல்ல, அப்படியே எந்த சூடு சொன்ன இல்லாம சாய்ச்சிட்டு இருக்கீங்க? காரணம் நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கே நல்லா தெரியும். பயம் நம்ம எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சிருக்கானுங்க. காலகாலமா பரம்பரை பரம்பரையா அப்படியே அடிமையாவே இருந்து பழகிட்டோம். இப்ப திடீர்னு மாற சொன்னா எப்படி மாற முடியும்? நம்ம என்ன துப்பாக்கி எடுத்துட்டு போய் சண்டை போட்ட சுதந்திரம் வாங்கணும்? காந்தி தாத்தாக்கு நல்லா தெரியும், யோசிச்சிருப்பார்ல. ஏய் வாங்கடா, ஆயுதம் எடுத்துட்டு போய் சண்டை போட்டு சுதந்திரம் வாங்கலாம் எவனும் வந்திருக்க மாட்டீங்க. நடக்கலாம், உட்காரலாம், அடி வாங்கலாம், மிதி வாங்கலாம், சாப்பிடாம இருக்கலாம். இந்த கோழைகளுக்கெல்லாம் இப்படி சுதந்திரம் வாங்கி தர முடியும் அவருக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாறவே இல்லையே. மிஞ்சி போனா என்ன பண்ணுவோம்? சுனாமியே வந்தாலும் அப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணு ஆளியே. சரி, டிவியில மத்தவங்க சாகிறத உச்சி கொட்டிட்டே பார்ப்போம். ஐயோ அங்க அத்தனை சாவா, இது அங்க அத்தனை உழவா, என்ன சின்ன குழந்தைய கற்பழிச்சு கொண்டாங்களா? அடுத்த நாள் வாயில இட்லி அடைச்சுக்கிட்டு பேக தூக்கிட்டு அவன் வேலைக்குள்ள போயிட்டே இருப்போம். சரி, இதையும் மீறி எவ்வளவு நாடு நல்லா இருக்கணும், புரட்சி வரணும்னு போராடினா போறா. பேஸ்புக்ல 2 போஸ்ட், ஒரு லைக், இத அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, புடிச்சு உள்ள போட்டாங்களா, போட 10 கமெண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல. இத தவிர வேற ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? இதெல்லாம் சொல்ல நீ யாரு? உனக்கு மட்டும் உரிமை இருக்கு கேக்குறீங்களா? எல்லா உரிமையும் இருக்கு. உழுது பூமியில ரத்த சிந்தி அரிசி அனுப்புற ஒவ்வொரு ஜீவனுக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒவ்வொரு தொழிலாளிக்கும், அவ்வளவு ஏன் இந்திய குடிமகன் ஒரு தகுதி போதும், எல்லாத்தையும் தட்டி கேட்கிற உரிமை இருக்கு.